अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। புறா தேவி பாகவதம் 5வது ஸ்கந்தம் 26வது அத்தியாயம் சண்டமுண்டாசுர வதம். இந்த சண்டமுண்டாசுரனை வதம் பண்றதால தான் அம்பிகைக்கு சாமுண்டா அப்படிங்கிற பேர் வருது. இந்த சாமுண்டாங்கிற நாமம் எப்படி வந்ததுங்கிற ஒரு விஷயத்த இந்த அத்தியாயத்தை எடுத்து விளக்குறார். வியாசர் கதையை ஜனமேஜி என்று சொல்லிட்டு இருக்கார். இத்தியாஜ்ஞத்தோ ததா வீரவு, அதாவது சும்பனிகளால் சொல்லப்பட்ட சண்டமுண்டர்கள். இத்தியாஜ்ஞத்தோ ததா வீரோ, ஆஜ்ஞத்தோ ஆர்டர்டு அப்படின்னு, அது பாசிவ் ஃபார்ம். சண்டமுண்டோ மகாபலோ ஜக்முத்து ஸ்தரசைவாஜோ சைன்யேன மகதான்விதோ. ஸோ ராஜா தங்களை கூப்பிட்டு ஆர்டர் பண்ணிட்டான், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்ன உடனே தரசா மிகுந்த வேகமாக, ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணாம, அதாவது நான் ஆற்றுக்கு போய் நான் இந்த ஆர்த்தி எல்லாம் எடுத்து கொட்டி அதுக்கப்புறம் கரெக்டான நேரம் பார்த்து அதுக்கு பரஸ்தானம் எடுத்து வச்சுன்னு அந்த மாதிரி கிளம்புறதுக்கு நேரம் பார்த்துட்டு டிலே பண்ணாமல்னு அர்த்தம். சட்டுப்புட்டுன்னு உடனே இம்மிடியட்டா தரசைவ, அதாவது என்ன, ராஜா எங்க சொன்னாலும் ராஜாவோட பேலஸ்ல இருந்தே தரசைவ ஆஜோ சைன்யேன மகதான்விதோ, ஏற்கனவே ரெடியா இருக்கு. இந்த சண்டைங்கிறதுனால ஒரு பெரிய சைன்யம் அவளோட போறதுக்கு தயாரா இருக்கு. ஸோ மகதா சைன்யேன அன்விதோ, கப்புள்டு வித் எ வெரி பிக் ஆர்மி. அவ என்ன பண்ணா, ஆஜோ ஜக்மதுகு சேர்ந்தா சண்டை போர்க்களத்துக்கு. துஷ்டுவா தத்திர ஸ்திதாம் தேவீம் தேவானாம் ஹிதகாரிணி ஊச்சதுஸ்தௌ மகாவீரியோ ததா சாமான்விதம் வச்சா. ஆஸ் யூஷுவல் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, திருஷ்டுவாத்தௌ தத்திர ஸ்திதாம் தேவியும், அந்த இடத்துல போர்க்களத்துல நின்று இருக்கிற தேவியை பார்த்துட்டு, தேவி யாரு இவாளுக்கு பார்க்கும்போதே தெரியறது, தேவானாம் ஹிதகாரிணி, தேவர்களுக்கு நன்மையை செய்யணும்னு காத்துட்டு இருக்கிற, தேவர்களுக்கு நன்மை செய்வதற்காக இருந்துட்டு இருக்கிற அந்த தேவியை பார்த்து சாமான்விதம் வச்சா, கன்சீலியேட்டரி வேர்ட்ஸ், அவளுக்கு சமாதானம் பேசுறான்னு அர்த்தம். சாமதான பேத தண்டம்ங்கிறதுல சாமுங்கிறது முதல்ல டைரக்டா சமாதானம் பேசுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சமாதானம் பேசுறதுக்காக என்ன பண்ணா, ஊச்சத்துகோ அவ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சா. பாலே குழந்தையே அப்படின்னு, ஒரு சின்ன பெண்ணே அப்படின்னு, பாப்பா அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பாலே ஏ பாப்பா, துவம் சின்ன ஜானாசி சும்பம் சுரபலார்த்தனம் நிசும்பஞ்ச மகாவீரியம் துராஷா விஜயோத்தகம். அவ ரெண்டு பேரையும் பத்தி சொல்லும்போது என்ன சொல்றா, துவம் சின்ன ஜானாசி, உனக்கு சும்பனை தெரியாதா, சுரபலார்த்தனம் தேவர்களுடைய பலத்தை அடிக்கக்கூடியவர்கள், தேவலர்கள் அவ்வளவு பேரையும் நாசம் பண்ணின சும்பனை தெரியாதா, நிசும்பஞ்ச நிசும்பம் மகாபலம் மகாவீரியம் மிகுந்த சக்தியுடையவன், துராஷாத் துராஷாத்னா இந்திரன், துராஷாத் விஜய இந்திரனை ஜெயிச்சதுனால உத்ததம் கர்வம் பிடிச்சிருக்கிற ரொம்ப திமிரோட இருக்கக்கூடிய நிசும்பனையும், நிசும்பன் ரெண்டு பேரும் தெரியாதா, துவம் ஏகாசி வராரோகே, அழகான பெண்ணே துவம் ஏகாசி, நீ தனியா இருக்க, காளிகா சிம்ம சம்யுதா, உனக்கு மேக்சிமம் என்ன தோண, காளிகா இந்த கூட இருக்கிற இந்த பொம்பளை இருக்காள இவளும் சிங்கம், ஒரு சிங்கம், அது ரெண்டு தான் இருக்கு. ஏது மிச்சசி துர்புத்தே சும்பம் சர்வ பலான்விதம், சர்வ பலன்னா பலவிதமான படைகள், அதாவது ரதகஜ துறக்க பதாதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளவு விதமான படைகள். பலன்னா ஆர்மி, பலன்னா ரெண்டு சென்ஸ் இந்த இடத்துல. ஒண்ணு சக்தி, எல்லா விதமான சக்தியும் படைத்தவன், வரங்கள்னால கிடைச்ச சக்தி, ஆயுதங்கள் முதலிய அனைத்தையும் கொண்டவன், அனைத்து படைகளையும் கொண்டவன். ஸோ அவ்வளவு படைகள் அவ்வளவு ஆயுதங்கள் அனைத்தையும் கொண்ட பலான்விதம், அவனை ஜேது மிச்சசி ஜெயிக்க விரும்புறியா, மதித கோபித்தேனாஸ்தி நாரிவாதி நரோபிவா, உனக்கு புத்தி சொல்றதுக்கு, மதி தஹா மதின் ததாதி, புத்தியை அறிவை கொடுக்கக்கூடியவா, உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, நல்ல அட்வைஸ், எது நல்லது எது கெட்டது, எது பண்ணலாம் எது கூடாது அப்படின்னு மதிதஹா புத்தி சொல்றதுக்கு ஒரு நல்ல ஆம்பளையோ பொம்பளையோ யாரும் உன் பக்கத்துல இல்லையா, இந்த மாதிரி இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்றதுக்கு. தேவாஸ்துவம் பிராரயந்தியேவ விநாசாய தவைவத்தே, தேவர்கள் அத்தனை பேரும் உன்னை அனுப்பிச்சிருக்காங்க எதுக்காக, தவ விநாசாய, உன்னை பலி கொடுத்துட்டு
தாங்க தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தவ விநாசாய உன்னை வந்து களபலியா கொடுக்கறதுக்கு தான் இங்க அனுப்பிச்சிருக்கா ஃபார் யுவர் டெஸ்ட்ரக்ஷன். விமர்சிய குரு தன்வங்கி, விமர்சிய யோசி. இதை வந்து நீ என்ன பண்ணணும், நீ இப்ப தனியா ஒண்டியா நம்ம வந்து சும்பனி எடுத்து நிக்க முடியுமா, சண்டை போட முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படிங்கறத விமர்சிய குரு தன்வங்கி. காரியம் விமர்சனம்னா எதை பண்ணணும், தரையோர் பலம் விமர்சிய, தன்னுடைய பலம் என்ன, நான் இப்ப ஒண்டியா இருக்கேன், ஒரே ஒரு ஆளா இருக்கேன், எதிரி இவ்வளவு பெரிய வீரர்களோட கூடினவனா, தனியா படையோட கூடினவனா இருக்கான், அவன் பலம் என்ன, அவ்வளவு பெரிய பலத்தோடு கூடினவன நம்ம ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஸ்வபரையோர் பலம் விமர்சிய காரியம் குரு. அஷ்டாதச புஜாத்வா ஸ்வம் கர்வம்ச குருதே மிருஷா. ஆனா நீ என்ன நினைக்கிற, உனக்கு 18 கை இருக்கு. அஷ்டாதச புஜத்வா, நீ என்ன 18 கை இருக்கிறதுனால 18,000 இந்த மாதிரி சக்தி இருக்கிற மாதிரி நீ நினைச்சு என்ன பண்ற, கர்வம் குருஷே, இந்த மாதிரி ஒரு கர்வத்தை நீ என்டர்டெயின் பண்ற. கிம் புஜைகி பகுபிகி வியர்த்தைகி ஆயுதைகி கிம் சிரம பிரதைகி. இவ்வளவு கைகளை வச்சிருந்து என்ன பிரயோஜனம், சும்பன் நிசும்பன் 2 பேரும் அவ்வளவு பெரிய வீரர்களா இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி இவ்வளவு கையும் இவ்வளவு ஆயுதங்களும் என்ன, வெயிட், சிரமம், வெயிட் தூக்குற மாதிரி தான். அதுக்கு அத்தனையும் உன்னால எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ண முடியுமோ, அதனால தே ஆர் சிம்பிளி வெயிட். அதாவது உனக்கு வந்து டயர்ஸ் அண்ட் வெயிட், அவ்வளவுதான், அது தவிர ஒன்றும் லாபம் இல்லை அப்படிங்கிறான். ஆயுதைகி சிரம பிரதைகி, சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஆயுதங்களால என்ன லாபம், அதாவது யூ கான்ட் எஃபெக்டிவ்லி யூஸ் தெம் அகைன்ஸ்ட் சும்பா அண்ட் சும்பான். தும்பத்தியாகிரே சுராணாம்வை ஜேது சமரசாலினா ஐராவத கரச்சேத்து தந்தி தாரண காரிணா ஜெயினஹா சுரசங்கானாம் காரியம் குரு மனோகதம். ஸோ ஏன் அதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு சொல்றான். தும்பத்தியாகிரே சுராணாம்வை ஜேது சமரசாலினா, சுரா தேவர்களை, சுராணாம் தேவர்களை ஜெயிக்கக்கூடிய சும்பரத்தி அக்ரே சமரசாலினஹா, போர்க்களத்துல கெட்டிக்காரனா இருக்கிற, ஐராவத கரச்சேத்துகு, ஐராவதத்தினுடைய தும்பிக்கையை உடைச்ச, தந்தி தாரண காரினஹா, யானைகளை பிளக்கக்கூடிய, ஜெயினஹா ஜெயிக்கக்கூடிய சக்தி படைத்த, சுரசங்கானாம் ஜெயினஹா, தேவர்களுடைய கூட்டம் கூட்டமா வரக்கூடிய தேவர்கள் அவ்வளவு பேரையும் ஜெயிக்கக்கூடிய சக்தி படைத்த சும்பனுடைய காரியம் குரு மனோகதம். அவனுடைய மனசுல என்ன இருக்கோ அவனுடைய மனோ விருப்பத்தை நிறைவேற்று, அதுதான் உனக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன், உனக்கு நல்லது. விருதா கர்வாயசே காந்தே, கர்வாயசேன்னா கர்வத்தை என்டர்டெயின் பண்ற, கர்வாயசேன கர்வப்படுகிறாய் அப்படின்னு, அதாவது இந்த நாமினல் வெர்ப்னு சொல்லுவா. கர்வாயசே கர்வப்படுகிறாய், தேவையற்ற கர்வத்தை படுகிறாய், வித்தான வேஸ்ட் உன்னுடைய கர்வங்கள். காந்தே குருமே வசனம் ஹிதம், ஹிதம் தவ விசாலாட்சி சுகதம் துக்க நாசனம், துக்கத்தை போக்கக்கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடிய வசனத்தை சொல்றேன்னா. துக்கதானிச்ச காரியானி தியாஜ்யானி தூரத்தோபதேகி, அறிவுள்ளவர்கள் துக்கம் தரக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டார்கள். வேஸ்டாக நம்மளுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய, கஷ்டம் கொடுக்கக்கூடிய, துன்பத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை அறிவுள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள். சுகதானிச்ச சேவியானி சாஸ்திர தத்துவ விசாரதைகி, புத்தி உள்ளவர்களாலே, படித்தவர்களாலே, சாஸ்திர தத்துவ விசாரதா சாஸ்திரங்களை அறிந்தவர்களாலே சுகத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் மட்டுமே செய்யப்பட வேண்டும். சதுராசி பிகாலாத்தே, நீ சதுராசி, யூ சீம் டு பி வைஸ். சதுரான்னா வைஸ்ன்னு அர்த்தம், புத்தி, காமன் சென்ஸ் எல்லாம் இருக்கிறவ, அந்த மாதிரி வெறும் படிப்பு மட்டும் இல்ல. சதுரானாக்க படிச்சதை அப்ளை பண்ண தெரிஞ்சவ. சதுராசி பிகாலாத்தே, குயில் போல இனிமையாக பேசக்கூடியவ. பஸ்ய சும்ப பலம் மகத்து, சும்பனுடைய பலம் என்னங்கிறது யோசிச்சுப்பாரு. பிரத்யக்ஷம் சுரசங்கானாம் மர்தனேன மகோதயம், பிரத்யக்ஷமா தேவர்கள் அவ்வளவு தெரியும் ஜெயிச்சிருக்கான், அது எல்லாருக்குமே தெரியும். பிரத்யக்ஷம்னா இட் இஸ் நோன் டு எவ்ரிபடின்னு அர்த்தம். பிரத்யக்ஷம்னா தெளிவா தெரிகிறதுனா இப்ப ஜெயிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்ல. பிரத்யக்ஷம்னா எல்லாருக்கும் தெரிந்ததே, பேப்பர்ல எழுதுறா இல்ல இது தெரிந்ததேன்னு, அந்த மாதிரி பிரத்யக்ஷம்னா எல்லாருக்கும் இது வந்து இந்த டைரக்டா ஒவ்வொருத்தரும் இட் இஸ் நோன் இன்ஃபர்மேஷன், டைரக்ட்லி நோன் இன்ஃபர்மேஷன். அவ்வளவு தேவர்களையும் ஜெயிச்சுட்டான் அப்படிங்கிறது நோன் இன்ஃபர்மேஷன். ஸோ பிரத்யக்ஷம் சுரசங்கானாம் மர்தனேன மகோதயம், சுரசங்கங்களை தேவர்களுடைய கூட்டங்களை எவ்வளவோ இருக்கா, யட்ச ரட்ச கிண்ணற பிசாச கந்தர்வ யட்ச நாகன்னு அந்த மாதிரி குரூப்பா எவ்வளவோ தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அவ்வளவு தேவர்களையும் கண்ட்ரோல் பண்ணி அவ்வளவு பேரையும் மர்தனம் பண்ணி நாசம் பண்ணி அதனால மிகுந்த உயர்வை அடைந்தவன்கிறது எல்லாரும் நன்கு அறிந்தது. பிரத்யக்ஷ பரித்தியஜ விருத்தைவ அனுமதி சில, பிரத்யக்ஷம் பரித்தியஜ ஓப்பனா பரித்தியஜ அதை விட்டு தெரிஞ்சதை கவனிக்காம, அனுமதிக்கு அவன் வந்து ஒரு பெண்ணினால கொல்லப்படக்கூடியவன், பெண் அவனை ஜெயிச்சுள்ளான், அதாவது பெண்ணை தவிர பிற யாராலையும் தன் மரணம் கூடாதுன்னு வரம் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு காரணத்தினால
அந்த பெண்ணா இருந்து நான் அவனை கொண்டுடுவேன் நீ அசியூம் பண்றது இருக்கு பத்தியா, தட் இஸ் ஒன்லி கெஸ். அது ஒரு இதுதான், நம்ம யோசிக்கிறது அனுமானம் தான். அது நிச்சயமா எந்த பெண்ணும் இது வரைக்கும் அவனை ஜெயிச்சுதான் வரலாறே இல்லை. ஸோ தேவர்கள் அவ்வளவு பெரிய ஜெயிச்சுதான் வரலாறு இருக்கு. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறவனும் ஒரு பெண்ணு என்ன பண்ண முடியும், நான் அவனை ஜெயிப்பேன்னு நினைக்கிறது ஒரு கெஸ் ஒர்க் தான். நீ என்ன பண்ற, வீணா இமேஜின் பண்ற. ஸோ பிரத்யட்சமா தெரிஞ்ச விஷயத்துக்கு முன்னாடி ஒரு கற்பனை பண்றது, அனுமதிங்கிறது இந்த இடத்துல கற்பனை, இமேஜினேஷன், கெஸ் ஒர்க் அந்த மாதிரி சென்ஸ்ல அது வேஸ்ட். அந்த மாதிரி கற்பனை பண்றது நடக்காத விஷயத்த, நடக்க முடியாத விஷயத்த கற்பனை பண்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால பிரத்யட்சத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கற்பனைகள் கூடாது. சந்தேக சகிதே காரியே ந விபஸ்டித் பிரவர்த்ததே. சந்தேக சகிதே காரியே, எந்த காரியம் நம்மளுக்கு நிச்சயமான ஒரு ரிசல்ட் கொடுக்கும்னு தெரியாதோ, நிச்சயமான ரிசல்ட் கொடுக்காதோ, இல்ல நிச்சயமான ரிசல்ட் கொடுக்கறதா ஏற்கனவே அது நிரூபிக்கப்படவில்லையோ. ஒரு மாடல் ஒண்ணு, ஒரு எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா? அதாவது ஏதாவது ஒரு லேடி அவனை ஜெயிச்சதாக, ஏதாவது ஒரு லேடிட்ட, அதாவது பெண்ணை தவிர பிற யாராலையும் கொல்லப்படக்கூடாதுன்னு வர வாங்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி இருந்தா ஏதாவது ஒரு பெண் அவனை எழுத்து நின்று சண்டை போட்டு அவனை கொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா, பெண்கள்கிட்ட தோத்து போயிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி பெண்கள் யார்கிட்டையுமே அவன் தோத்து போறதா இது வரைக்கும் சரித்திரமே இல்லையே, இது வரைக்கும் இன்ஃபர்மேஷனே எதுவும் வரலையே. அதனால பெண் அவனை ஜெயிப்பா அப்படிங்கிறது வர வாய்ந்ததுனால பெண்ணு ஜெயிச்சிருவான்றது இருக்கு பாருங்க, அது ஷூர் இல்ல, டெஃபினட்டா அது நடக்கும்னு சொல்ல முடியாது. அது சந்தேகத்தோடு கூடினதுதான். சோ சந்தேக சகிதே காரியே, சந்தேகத்துடன் கூடின விஷயத்துல, அதாவது நிச்சயம் நடக்குமா நடக்காதா, நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு தெரியாத விஷயத்துல புத்திசாலிகள் ந பிரவர்த்ததே, அவர்கள் அதில் ஈடுபடுவதில்லை. சோ நீ புத்திசாலியா இருந்தா இதுல ஈடுபட முடியாது, யூ கெட் பேக் அப்படின்னு அர்த்தம். சத்ருசுரானாம் பரமஹா சும்ப சமர துர்ஜயா, போரில் ஜெயிக்க முடியாத சமர துர்ஜயா, போரில் ஜெயிக்க முடியாத சும்பன் இருக்கானே, சுரானாம் சத்ருகு தஸ்மாத்வம் பிரேரயந்தியத்திர தேவா தைத்தியேச பீடிதாக, தைத்தியேச தைத்தியர்களுக்கு தலைவனா இருக்கிற சும்பனாலே பீடிதாக துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் தங்களுக்கு சத்துவா இருக்கிற இவனுக்கு எதிராக ஒன்னு அனுப்பிச்சிருக்காங்க. தேவர்கள் ஏதாவது ஒரு வியாஜம் போடுமேனு அவர்கள் உன்னை தூண்டி விட்டு அனுப்பிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். தஸ்மாத் தத்வதனை ஸ்னிக்தைஹி வஞ்சிதாசி சுச்சிஸ்மிதே, இனிமையாக புன்னகைப்பவளே சுச்சிஸ்மிதே. அவன் என்னன்னா, தஸ்மாத் நீ என்ன பண்ற, விஷயம் தெரியாம தேவர்களே நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்மளை அனுப்பிச்சிருக்காங்கிற எண்ணத்தினால உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆஹா இவெல்லாமே நம்மளை அனுப்பிச்சிருக்காங்களேன்ற ஒரு கர்வம் உனக்கு வந்துடுச்சு. நம்ம எவ்வளவு பெரிய மனுஷாலா இருந்தா தேவர்கள் அத்தனை பேரும் நம்மளை கூப்பிட்டு நம்மளை அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு தேவர்களே நம்மளை அனுப்பிச்சிருக்காங்களே, செலக்ட் பண்ணிருக்காங்கிற எண்ணத்தினால என்ன ஆயிட்ட, நீ உன்னை பத்தி ரொம்ப விசேஷமா வசதியா நீ நினைச்சுக்கிற அளவுக்கு வந்துட்ட. வஞ்சிதாசி, யூ ஹேவ் பீன் டியூப்ட், யூ ஆர் பீயிங் சீட்டட் பை காட் அப்படிங்கிறான். தஸ்மாத் தத் வசனைஹி ஸ்னிக்தைஹி, ஸ்னிக்தைஹின்னா இனிமையாக இருக்கக்கூடிய, உனக்கு ரொம்பவும் மனசுக்கு பிடிச்சமாக இருக்கக்கூடிய, ஸ்னிக்தைனா க்ளோஸ் டு அப்படின்னு அர்த்தம். உனக்கு ரொம்ப இனிமையாகவும் க்ளோஸா, ஸ்னிக்தனாக்க ஸ்வீட் வேர்ட்ஸ், மனசுக்கு இனிமையா பிடிச்சி சட்டுன்னு ஒட்டிக்க கூடியதானு அர்த்தம். மனசுல படக்கு, ஸ்னிக்தம்னா ஒட்டுறது, ஸ்னேகம் அப்படிங்கறதுல இருந்து வருது. ஸ்னேகம்னாக்க ஆயிலி, விஸ்காசிட்டி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மீனிங், பிடிக்கிறது. யாரோ ஒருத்தர் சொல்லும் போது 1008 வார்த்தை கேட்கிறோம், அவ்வளவு வார்த்தையும் நம்ம மனசுல படுறது இல்ல. ஆனா யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு வார்த்தை டக்குன்னு ஒட்டிக்கிறது இல்லையா, நம்ம மனசுக்கு பிடிச்சி போயிடுறது இல்லையா, அதுக்கே ஃபாலோ பண்றோம் இல்லையா, அதுதான் வச்சுட்டு பேசிக்கா எடுத்துன்னு போறோம் இல்லையா. அந்த மாதிரி யாருடைய வார்த்தை நம்மளுக்கு ஒட்டி போறதோ, யாருடைய வார்த்தை பிடிச்சி போறதோ, யாருடைய வார்த்தையை கேட்கிறோமோ அந்த வார்த்தைகளுக்கு ஸ்னிக்தமான அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் ஸ்னிக்தா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, டியரஸ்ட் ஃப்ரெண்டு, திக் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்னிக்தான்னு பேரு. கொஞ்சம் தள்ளி நிக்கிறவங்க மித்திரம், தள்ளி நிக்கிறவங்க என்ன அர்த்தம், நம்மளுக்கு அட்வைஸ் பண்றவங்க நல்லவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ மித்திரத்திலேயே கொஞ்சம் ப்ராக்சிமிட்டியோட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவனுக்கு ஸ்னிக்தாள்னு பேரு. ஸோ இந்த மாதிரி ஸ்னிக்தைஹி வச்சனைஹி, நீ இந்த வார்த்தைகள் ஸ்னிக்தம்னு நினைக்கிற, உனக்கு அப்பீலிங்கா இருக்கிறதா, உனக்கு பிடிக்கிறதா இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளாலே வஞ்சிதாசி, யூ ஆர் பீயிங் டியூப்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை பலி கொடுக்குறாங்க, அந்த விஷயம் தெரியாம நீ என்ன பண்ற, உன்னை எல்லாரும் செலக்ட் பண்ணிட்டாங்க, உன்னை இது பண்ணிருக்காங்க, உன்னை ஃபார்வர்ட் பண்றாங்கன்னு யூ திங்க் டூ மச் ஆஃப் யுவர் செல்ஃப். துக்காய தவ தேவானாம் சிக்ஷா ஸ்வார்த்தஸ்ய சாதிகா. தேவானாம் அதாவது என்னகும், ஸ்வார்த்தஸ்ய சாதிகா, தேவர்களுடைய செல்ஃபிஷியன்சி இருக்கே அதை சாதித்துக் கொள்வதற்காகவும், தவ துக்காய உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவும்
அவர்களுடைய இந்த வார்த்தை. தேவர்கள் ஒன்ன ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது எப்படியாவது தங்க காரியத்தை தங்களுடைய பொறுத்தையார் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சௌக்கியமா இருக்கணும். ஸோ ஸ்வார்த்தசிய தேர் செல்ஃபிஷியன்ஸ் அதை சாதிக்கா தவ துக்காய காரியமித்திரம் பரீட்சிப்பிய தர்மமித்திரம் சமாசிரியே. ரொம்ப இதெல்லாம் பேசுறான். அதாவது அது பேர் என்ன சொல்றது, லாஜிக்கும் பேசுறான், தர்மசாஸ்திரங்களையும் பேசுறான். மித்ர சத்ரு மித்ரன் அப்படின்னு ரெண்டு குரூப் லோகத்துல இருக்கிறவங்கள அதை ரெண்டா பிரிக்கலாம், சத்ருக்கள் மித்திரர்கள்னு. அந்த சத்ருக்களையும் மித்திரர்களையும் பிரிக்கும் போது என்ன பண்ணுவான்னா, எல்லாரையும் சத்ரு எல்லாரையும் மித்திரம்னு சொல்ல முடியாது. அந்த மித்திரத்திலையும் சத்ருலையும் கிளாசிஃபை பண்ணணும். மித்திரனை கிளாசிஃபை பண்ணும்போது என்ன பண்றான்னாக்க, சகஜ சத்ரு சகஜ மித்திரம், கிருத்திரிம சத்ரு கிருத்திரிம மித்திரம், உதாசீன சத்ரு உதாசீன மித்திரம் அப்படின்னு மூணா பிரிப்பா. சகஜம்னாக்க நேச்சுரலா இயல்பா இருக்கக்கூடியவர்கள், அதாவது பிறக்கும் போதே இயல்பா இருக்கிறவங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த இயல்பா இருக்கிறவங்கள சகஜ மித்திரம் அப்படின்பா. அதாவது கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள் இயல்பா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கணவன் மனைவி இவாள்லாம் இயல்பா இருக்கலான்னு. பட் இவாளுக்குள்ள எங்கேயாவது தகராறு வந்துடுச்சுன்னா அது கிருத்திரிமம், ஆர்டிபிஷியலா போறது. அதாவது சகஜ மித்திரமா இருக்கிறதுக்கோ சகஜ சத்ருவா இருக்கிறதுக்கோ நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ ரெண்டு நெய்பரிங் கண்ட்ரிஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ நேச்சுரலி இனிமிகல் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி. பட் கிருத்திரிம அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால அவ ஃப்ரெண்ட்ஸா இருக்கா, இல்ல காரணத்தினால எனிமியா இருக்கா. அந்த காரணத்தை சால்வ் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ எனிமிட்டியோ என்ன ஆயிடும்னா சால்வ் ஆயிடும். அது கண்டினியூ பண்ண போறது இல்லை. ஸோ இப்ப என்ன பண்ணணும், இந்த இது இருக்கு பாருங்க. இப்ப தேவர்கள் தங்க காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக ஒன்ன தங்களுடைய நண்பர்களா யோசிச்சு ஒன்ன ப்ரப்போஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. ஸோ தேவாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூ இஸ் ஆர்டிபிஷியல், நாட் நேச்சுரல். நாங்க காரியம் முடிஞ்ச உடனே கைட்டி விட்டுருவான்னு அர்த்தம். காரியம் முடிஞ்ச உடனே அவ உன்னை பாதுகாக்க போறது இல்லை, உன்னுடைய ரெஸ்கியூக்கு வரப்போறது இல்லை. ஸோ அவர்கள் என்ன பண்றாங்க, காரிய மித்திரம். ஸோ நீ என்ன பண்ணணும், அவளை காரிய மித்திரத்தை விட்டுடு. அவ என்ன ஆகும், தே வில் நாட் பி யுவர் சப்போர்ட் ஆல்வேஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்ஃபிஷா இருக்கக்கூடிய அந்த தேவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அது காரிய மித்திரம், ஆர்டிபிஷியல் ஃப்ரெண்ட்ஷிப். அதை விட்டுட்டு தர்ம மித்திரம். தர்ம மித்திரம்னா நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஷிப்பை யூ மஸ்ட் ப்ரிசர்வ். சகஜ மித்திரம் அதாவது உன்னுடைய அழகிலையும் அறிவிலையும் பல விஷயங்களாக உன்னால கவரப்பட்டு உன்னை காதலிக்கக்கூடிய, உன்னை விரும்பக்கூடிய, உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு உனக்கு என்ன பண்றான், அடிமையா இருந்து எல்லா விதமான சேவையும் செய்ய தயாரா இருக்கக்கூடிய சும்பன் இருக்கானே, அவன் உனக்கு கணவனா அமையும் போது உனக்கு அவன் சகஜ மித்திரம், நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆயிடுவான். அதனால யூ கேன் பி த குவீன் எம்ப்ரஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், ஆஃப் திஸ் ஹோல் யூனிவர்ஸ். அதனால தேவர்கள்ட்ட இருந்து உனக்கு அந்த லாபம் கிடைக்க போறது இல்லை. தேவர்கள் தங்களுடைய செல்ஃபிஷியன்ஸ்க்காக தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அதனால காரியமித்திரம் பரித்தியஜ்ய தர்மமித்திரம் சமாச்சரே. தர்மமித்திர தன்மை இருக்கே, அதுதான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சண்டமுண்டர்கள் அம்பிகைக்கு அட்வைஸ் பண்றாங்க. தேவாகா அது என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க, தேவாகா சுவார்த்தபரா காமம் சுவாமகம் சத்தியம் அப்ரவம். தேவாகா தேவர்கள் எப்பவுமே செல்ஃபிஷ், சுவார்த்தபராக சுவாமகம் சத்தியம் அப்ரவம். ஐ ஒன்லி டெல் தி ட்ரூத் டு யூ. பஜ சும்பம் சுரேசானம் ஜெயதாரம் புவனேஸ்வரம். சும்பம் சுரேசானம் தேவர்களுக்கு தலைவன், அதாவது இப்ப தலைவனா இருக்கான். ஜெயதாரம் தேவர்களுக்கு ஜெயிக்கிறவன். புவனேஸ்வரம் எல்லா 3 லோகத்துக்கும் அதிபதியா இருக்கான். சதுரம் சுந்தரம் சூரம், இதெல்லாம் தெரிஞ்ச சதுரம் நல்ல வாய்ஸ். சுந்தரம் சூரம் காமசாஸ்திர விசாரதம் ஐஸ்வர்யம் சர்வலோகானாம் பிராப்திசே சும்பசாசனாத். 3 லோகத்தினுடைய ஐஸ்வர்யமும் உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். யூ வில் பி தி மிஸ்ட்ரஸ் ஆஃப் என்ன சொல்றது ஃபார் எவ்ரி ஐஸ்வர்யா அண்ட் எவ்ரிதிங். ஸோ நிச்சயம் பரமம் கிருத்வா பர்த்தாரம் பஜசோபனம். ஸோ பரமம் நிச்சயம், டேக் எ சுப்ரீம் டெசிஷன். சும்மா ஏதோ ஏனோதானோன்னு இல்லை, நல்ல டெசிஷன் எடுத்துட்டு அவனை கணவனா ஆட அப்படின்னு என்ன பண்றான். ஒரு கன்சீலியேட்டரி வேர்ட்ஸ், ரொம்ப லாஜிக்கல் தர்மசாஸ்திரங்கள், இது அர்த்த சாஸ்திரம், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஏதோ பேசிட்டு இருக்கான். இது தஸ்ய வச்சஸ்ருத்வா சண்டஸ்ய ஜெகதம்பிகா மேக கம்பீர நினதம் ஜகர்ஜ புனரப்ரவி. அவனுடைய வார்த்தையை கேட்டு சண்டஸ்ய ஜெகதம்பிகா ஜெகன்மாதா அவனுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணா, இடி போன்று கம்பீரமாக இருக்கும் குரலில், அந்த குரலை கேட்ட உடனே அவனுக்கு பயம் வரணும். என்ன ஜகர்ஜ, அவன் என்ன பண்றா, இந்த மாதிரியோட என்னை பார்த்து பேசுறேன்னு ஜகர்ஜ அவனை பார்த்து கர்ஜிக்கிறா. ஷி ரோர்ட் அட் ஹிம். புனர் அப்ரவீத் கெச்ச ஜால்மேன். ஜால்மேன்னா என்ன அர்த்தம்னாக்க இது ஒரு இது,
அதாவது யூஸ் கவுண்டருங்கிற மாதிரி ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லாதவனே இந்த மாதிரி கண்ணாபிரான் என்னடா வேலை பண்ணிட்டு இருக்கு நீ இப்ப சும்பனுக்காக வந்து அப்படின்ட்டு கெட்ட ஜால்ம மிர்ஷா கிம்துவம் பாஷசே வஞ்சகம் வச்சகா, நீ இப்ப பேசுறதா வஞ்சகம் வச்சகா, அதாவது என்ன பண்ற வஞ்சனையா, நான் இப்ப சண்டைக்கு வந்திருக்கேன், சேலஞ்ச் பண்றேன், சேலஞ்சை பீட் நீ ஃபேஸ் பண்ணு, சேலஞ்சை ஃபேஸ் பண்ண முடியல பயந்து ஓடிப்போ. ஸோ அந்த மாதிரி இல்லாம என்ன நீ டேர்ன் பண்ண அவே பண்றதுங்கிறது தான் வஞ்சகம் வச்சகா. யக்வா ஹரிகராதீம்ச சும்பம் கஸ்மாத் பஜேபதிம், ஹரிகரன் போன்ற தேவர்கள் விஷ்ணு சிவன் இவாள்லாம் இருக்கும் பொழுது அவர்களை விட்டுட்டு போயும் நான் சும்பனியா வந்து பதியா வரிக்க போறேன். நமே கச்சித் பதிக்காரியோ நகாரியா பதினாசக, நான் யாரையும் பதியாக விரிக்க போறதும் இல்ல, எனக்கு பதியால் ஆக வேண்டிய காரியமும் எதுவும் கிடையாது. எனக்கு வந்து என்ன ஆகும், பதின்னு ஒருத்தர் வேணுன்றது அவசியம் இல்லை. நான் தான் எல்லாருக்கும் அதான் சொல்ல போறேன், சுவாமினி சர்வபூதானாம் அகமேவ நிசாமய, இந்த உலகம் அனைத்து உலகத்திற்கும் அனைத்து உலகங்களுக்கும் நான் தான் தலைவிங்கிறத தெரிஞ்சுக்கோ. நானே தலைவியா இருக்கும்போது, நானே எல்லாருக்கும் லீடரா இருக்கும்போது எனக்கு எதற்கு ஒரு பதி, எனக்கு எதுக்கு ஒரு லீடர், எனக்கு மேல ஒரு லீடர் தேவையா? என்ன லீட் பண்றதுக்கு என்ன காரணம்? சும்பாமே பகவோ திருஷ்டா நிசும்பாஸ்ட சகஸ்ரா. நீ இப்ப இந்த சும்பரை பத்தி பேசுற, எவ்வளவோ சும்பர்களையும் எவ்வளவோ நிசும்பர்களையும் நான் பார்த்தாச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது எவ்வளவு யுகங்கள்ல எவ்வளவு சும்பா சும்பர்கள் அவ்வளவு பேரையும் பார்த்தாச்சு அப்படின்னு. காதிதாஷ்ட மயாபூர்வம் சதசோ தைத்திய தானவாக, ஏற்கனவே நான் 100கணக்கில் தைத்திய தானவர்கள் எல்லாம் கொண்டிருக்கேன். மமாகிரே தேவ விருந்தானி வினஷ்டானி யுகாயுகே, அதோட மட்டும் இல்ல தேவ கூட்டங்களும் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு கல்பத்திலையும் எனக்கு முன்னாடி நசிக்கிறதெல்லாமும் நான் பார்த்திருக்கேன். நான் தான் இந்த உலகத்துக்கே சிருஷ்டி கர்த்திரியா இருக்கேன், என்னாலதான் இது அத்தனையும் வருது. பிரளயம் வரும்போது அவ்வளவும் போறது, சிருஷ்டி பிரளயம் ரெண்டுத்தையும் பாக்குறவளே நான் தான். என்கிட்ட வந்து நீ புதுசா இதை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறா. நாசம் யாஸ்யந்தி தைத்தியானாம் யூதானி புனரத்தியவை, தைத்திய யூதம், தைத்தியர்கள் கூட்டமா இந்த அசுரர்கள் நசிக்க போறதை இன்னைக்கு பார்க்க போற. காலையேவ ஆகதோஸ்தியத்திர தைத்திய சம்ஹார காரகா, தைத்தியர்களை அழிக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்பதை தெரிந்து கொள் அப்படிங்கிறார். விருதாத்வம் குருஷே யத்னம் ரட்சணாய ஆத்மசந்ததே, உன்னுடைய சந்ததியும் உன்னுடைய பரம்பரையும் காப்பாற்றிக்கிறதுக்காக நீ வீண் பிரயத்தனம் செய்கிறாய். விருதாத்வம் அதாவது நீ வந்து என்ன ஆகும், இப்படி கல்யாணம் நீ வந்து உன்னை காப்பாத்திக்கணும்னா பாதாளத்துக்கு போனோம் அவ்வளவுதான், அதை தவிர உனக்கு வேற வழி இல்லை. இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு பேசுறதுலாம் இருக்கு இல்லையா, அது வீண் பிரயத்தனம் தான். குரு யுத்தம் வீர தர்மம் வீர தர்ம ரக்ஷாயித்துவம் மகாமதே, ஏ மகாமதி புத்தி உள்ளவனே இவ்வளவு பேசுற இல்லையா, அப்படி புத்தி உள்ளவனா இருந்தா வீர தர்ம ரக்ஷாயை, உன்னுடைய வீர தர்மம், வீரனுடைய தர்மம் என்ன, போர்க்களத்துல நின்று சண்டை போடுறது, அந்த தர்மத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சண்டையை போடு. குரு யுத்தம் மரணம் பாவி துஷ்டியாஜ்யம் யசோ ரக்ஷம் மகாத்மதிகி, மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாதது, புகழை காப்பாற்றிக்கொள். போர்ல வீர மரணம் அடைஞ்சு உன் புகழை நீ காப்பாற்றிக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இந்திய காரியம் நிசும்பேன சும்பேனக்கு துராத்மனஹா. இப்ப என்ன எடுத்து நீ உன் போர்ல உன் உசுரை விட்டு நீ உன் புகழை காப்பாத்திக்கோ. சும்பனோ நிசும்பனோ உனக்கு என்ன பண்ண போறாங்க, அவர்களால உனக்கு ஒன்னும் ஆக போறதில்ல. உன் மரணத்தை அவளாலையும் தடுக்க முடியாது, உனக்கு வர வேண்டிய புகழ் அவளும் கொடுக்க போறது இல்ல. வீர தர்மம் பரம்பிராத்திய கச்சஸ்வர்க்கம் சுராலயம். வீர தர்மம் என்ன, போர்க்களத்துல புறமுது காட்டாம மார்ல அம்ப எழுந்து அடிபட்டு அங்க செத்து போய் சொர்க்கத்துக்கு போறதுதான். சும்போ நிசும்பஸ்திவான்யே ஏ சாத்திர தவ பாந்தவாக சர்வே தவானுகா பச்சாத் ஆகமிஷ்யந்தி சாம்பிரதம். பயப்படாத, சும்பனோ நிசும்பனோ இன்னும் வேற யார் யார் இருக்காளோ அவர்கள் எல்லாரும் உன்னை பின்தொடர்ந்து உனக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு உங்ககிட்ட வந்து சேருவா, கவலையே படாது, அங்கேயும் உனக்கு துணைக்கு ஆள் இருக்கும், கவலைப்படாதேன்னு கொஞ்சம் கிண்டலாம். இதான் சொர்க்கத்துக்கு போன உடனே இந்த ஞாபகம், இந்த சரீரம் இருந்தால் தான் இந்த சரீரத்தினுடைய தொடர்பு பாந்தவாகனு ஞாபகம் இருக்கும். இந்த சரீரம் இல்லாத போது வேற எந்த ஞாபகம். கிரமஸ்த சர்வ தைத்தியானாம் கரிஷ்யாம் எது சங்கயம், என்ன எல்லாரையும் இன்னைக்கு நான் அழிச்சுட போறேன் இன்னைக்கே. விஷாதம் தெஜ மந்தாத்மன், அதனால யாரும் உனக்கு துணைக்கு வரல, நம்ம தனியா போனோமோன்னு பயப்படாத, விஷாதம் தெஜ அப்படின்னார். பிராத்தரம் தவ சாம்பிரதம், அதாவது விஷாதம் தெஜ மந்தாத்மன் குரு யுத்தம் விஷாம்பதே, குரு யுத்தம் சண்டை போடு. துவாமகம் நிகனிஷ்யாமி பிராத்தரம் தவ சாம்பிரதம், உன்னையும் நீங்க கொள்ளுவேன் உன்னுடைய சகோதரனையும். ததசும்பம் நிசும்பம் ரத்த பீஜம் மதோத்கதம், அது மட்டும் இல்ல, சும்பன் நிசும்பன் ரத்த பீஜன் அவ்வளவு பெரிய இன்னைக்கு சம்ஹாரம் பண்ண போறேன். அந்யாம்ச தானவான் சர்வான் அத்வாகம் சமராங்கனே, மிச்சம் மீதாரி இருக்கக்கூடிய பாக்கி தானவர்கள் எல்லாரையும். கமிஷ்யாமி யதாஸ்தானம் திஷ்டவா கச்சவா திருத்தம். ஸோ நான் என்ன பண்றேன், உங்க அவ்வளவு பெரிய சம்ஹாரம் பண்ணிட்டு
யதாஸ்தானம் என்னுடைய யதாஸ்தானத்துக்கு என்னுடைய ஸ்வஸ்தானத்துக்கு நான் கமிஷ்யாமி. ஸோ நீ திஷ்டவா கெச்சவா, ஒண்ணு நின்று சண்டை போடு, இல்லையா முடிவு காட்டி ஓடி போயிடு பாதாளத்துக்கு. கிரகாணாஸ்திரம் விருதா புஷ்ட. கிரகாணாஸ்திரம், கிரகாணாஸ்திரம்னா கையில அஸ்திரங்களை எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். கிரகாணம்னாக்க அக்செப்ட், டேக். அஸ்திரம், உன்னுடைய அஸ்திரங்கள் சண்டைக்கு என்னென்ன வச்சிருக்கியோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. விருதா புஷ்ட. புஷ்டனாக்க சரீரத்தை வீணா வளர்த்து வச்சிருக்கணும். எல்லாரும் சில சரீரம் ஒரு மாம்ச மலை மாதிரி தான் அசுரெல்லாம் இருக்கான். அந்த மாதிரி மாம்ச மலை மாதிரி சரீரம் இருக்கிற காரணத்தினால அப்படி மாம்ச மலை மாதிரி இருக்கிறவளை பார்த்து என்ன சொல்றா, விருதா புஷ்ட, வீணாக சரீரத்தை வளர்த்து வைத்திருப்பவனே. புஷ்டனாக்க ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப ஒபேஸா இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்ற, அந்த மாதிரி இருக்கிறவனே. அதாவது ஒரு வீரங்கிறவன் எப்படி தன்னுடைய சரீரத்தை வச்சுட்டு இருக்கணுமோ அந்த மாதிரி பிரிஸ்கா இல்லாத உன்னுடைய சரீரம் இப்படி பிரிஸ்கா இல்ல ஓடணும்னா என்ன இருக்கு, குறுக்கி நடிக்க அசைய முடியாம இருக்கக்கூடியவனே. அதாவது என்னுடைய ஃபாஸ்டுக்கு உன்னால ஈடு கொடுக்க முடியாது, என்னுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அதாவது யூ ஆர் நாட் காம்பிடென்ட் டு ஃபைட் வித் மீ. விருதா புஷ்ட குரு யுத்தம் மயாதுனா. ஸோ ஃபைட் வித் மீ. கிம் ஜல்பசி. ஸோ இது மாதிரி ஒரு வீரனுக்கு அழகு பேச்சு இல்லை. கிம் ஜல்பசி ஓய், எதுக்கு அன்னசரியா பேசுறேன்னு அர்த்தம். ஜல்பசினா பிதற்றுகிறாய். மிருஷா வாக்கியம் சர்வதா காத்தர பிரியம். இந்த மாதிரி பேட்டல் இருக்கு, தேவையற்ற பிதற்றல்கள். இந்த பிதற்றல்கள் அத்தனையும் மிருஷா வாக்கியம், பொருளற்ற சொற்கள், பயனற்ற சொற்கள். இந்த பயனற்ற சொற்களை ஏன் கூறுகிறாய்? காத்தர பிரியம், இதெல்லாம் பைந்தாங்குழிகளுக்கு பிரியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி வாக்கியங்கள் பைந்தாங்குழிகளுக்கு, கோழைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே ஒழிய வீரர்களுக்கு அழகல்ல. வீரர்களுக்கு அழகற்ற பயனற்ற சொற்களை ஏன் கூறுகிறாய் அப்படின்னு அம்பாள் என்ன பண்ணார், பண்றதா இருந்தா சண்டையை போடுனார். வியாசர் தயா யுத்தம் பிரேரித்தோ தௌத்தியோ சண்டமுண்டோ குருதான்விதோ. இந்த மாதிரி அவ சொன்ன உடனே வேற சான்ஸே இல்லை, வேற 2 பேரும் சண்டை போட்டுதான் அவங்க. சண்டை போடாம தப்பிச்சுலான்னு பார்த்தாங்க, முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஸோ தயா யுத்தம் பிரேரித்தோ தைத்தியோ சண்டமுண்டோ, அந்த சண்டமுண்டன்ற தைத்தியன் அவளாலே இவ்விதம் தூண்டப்பட்டு குருதான்விதோ, தங்களை போய் இப்படி உனக்கு தைரியம் இருந்தா சண்டை போடு, இல்ல கோழையா இருந்தா ஓடிப்போ அப்படின்ட்டா இல்லையா. ஸோ கோபம் வந்துருத்து. ஜியாசப்தம் சரசா கோரம் சக்கரத்துர் பலதர்பிதோ. பலதர்பிதோ, தங்களுடைய பலம், தங்களுடைய சக்தியில தர்பிதோ, கர்வம் கொண்டவர்கள் ஜியாசப்தம், பெரிய வில்லை எடுத்து அந்த வில்லினுடைய நாணை என்ன பண்ணாங்க, டங்குன்னு இழுத்து விடுறாங்க. வில்லு இப்படி இழுத்து விட்டா அந்த வில்லு என்ன ஆகும், நரம்பு இருக்கும் இல்லையோ, நரம்பு இழுத்து விட்ட உடனே டங்குன்னு சத்தம் கேட்கும்ல. அந்த சத்தம் வில் நாணை எவ்வளவு அழுத்தமா இழுத்து கட்டியிருக்கான், அதுல தொடுக்கப்பட்ட அம்புகள் எவ்வளவு வேகமா எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கறதுலாம் வீரர்களுக்கு கெஸ் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி அந்த வில்லுல இருந்து ஒரு ரீங்காரம், டங்காரம்னு சொல்லுவாங்க, அதாவது அதை சுண்டி விட்டு வில்ல இழுத்து விட்டாங்க நாணை. அந்த நாணை இழுத்து விட்டு தங்களுடைய பவரை காட்டுறதுக்கு ஒரு சப்தம் போட்டு தங்க பவரை காட்டினான்னு அர்த்தம். தாபி சங்கஸ்வனம் சக்கரி. அவன் என்ன பண்ணா, உடனே இவன் வில்ல காமிச்சான்னா உடனே சங்கத்தை எடுத்து என்ன பண்ணா, சங்க ஊதினான். சங்க ஊதினான்னா என்ன, சும்மா இல்ல, அந்த சங்கம் அநாகதநாதன் சொல்ற மாதிரி அந்த சங்கத்தை எடுத்து ஊதினாக்க எவ்வளவு நேரம் ஊத முடியுமோ, எவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சு ஊத முடியுமோ, மூச்சு பிடிக்கணும் ஊதணும், 2 சேர்த்து அதுல இருந்து சத்தம் வரணும். அந்த சத்தம் 10 திக்குகளையும், சாபி சங்கஸ்வனம் சக்கரே பூரயந்தி திசோதச, 10 திசைகளையும் நிரப்பக்கூடிய சத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுல பயங்கரமான சத்தத்தை. ஸோ ஒரு பெண்ணே இவ்வளவு பெரிய சங்கநாதம் பண்றதா இருந்தா அவளுக்கு எவ்வளவு தம் இருக்கும், அவளால எவ்வளவு நேரம் நின்று ஸ்டாமினா இருக்கும், எவ்வளவு நேரம் நின்று சண்டை போட முடியும், எவ்வளவு வீரம் இருக்கும், எவ்வளவு சக்தி இருக்குங்கிறதுலாம் கெஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ தன்னுடைய பவரை காட்டுறதுக்கு சாபி சங்கநாதம் சக்கரே, அவளும் என்ன பண்ணா, தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதினான்னு அர்த்தம். அதான் இதுல மகாபாரதத்துல ஆரம்பிக்கும் போது இந்த பாஞ்சஜன்யம் இந்த ரிஷிகேசோ, அப்புறம் பௌண்டரம் தத்மம் மகாசங்கம் பீமகர்மா விருகோதரகான்னு ஒவ்வொருத்தரும் யார் யார் எந்தெந்த சங்க ஊதினாலாம் சொல்றா இல்லையா. ஒவ்வொரு சங்கும் ஒவ்வொரு விதமான சத்தத்தையும் ஒவ்வொரு விதமான பயங்கரமான ஃபீலிங்கும் எதிரிகளுக்கு கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி இவன் தன்னுடைய சங்கை எடுத்து என்ன பண்றா, ஊதுறா. இவன் ஜாசப்தம் பண்ணி காமிச்சான், இவன் சங்கத்தை ஊதி காமிச்சா. ஜாசப்தத்தினால தன்னுடைய வில்லோட பவரை காமிக்கிறான், வில்லு விடுற சக்தியை காமிக்கிறான். அவன் போர்ல தான் நின்று சண்டை போடக்கூடிய ஸ்டாமினாவை காமிக்கிறான். அப்ப என்ன பண்ணுது, சிம்மோபி குபிதஸ்தாவது நாதம் சமகரோத்பலி. இப்ப சிங்கத்துக்கும் கோபம் வந்துருக்கு, அதுவும் பயங்கரமா என்ன பண்ண, கோபத்தோட ஒரு பயங்கர கர்ஜனையை பண்றது. ஏன்னா அந்த சிங்கத்தினுடைய நாதத்தை கேட்டு சக்கராத்யாக ஜஹர்ஷு, இந்திரன் முதலிய தேவர்கள், அமராகா ஜஹர்ஷு, எல்லோரும் சந்தோஷத்தை அடைந்தார்கள். அமரர்கள் மட்டும் இல்ல, முனையாக யட்ச கந்தர்வாக சின்னரா சித்தாக சாத்தியாக சின்னராகனு தேவர்கள் என்னென்ன வகையினர் இருக்காரோ
அவ்வளவு பேரும் சந்தோஷத்தை அடைந்தார்கள். யுத்தம் பரஸ்பரம் ஜாதம் காதர பீதிதம். காதரன்னா கோழைகள். கோழைகளுக்கு பீதிதம் பயத்தை கொடுக்கக்கூடியதான பயங்கரமான யுத்தம் அந்த இடத்துல தொடங்கியது. சண்டிகா சண்டையோ தீவிரம் பான கட்க கதாதிபிகி. முதல்ல இந்த இடத்துல நிக்கிறா சண்டிகா, அம்பாள் பின்னாடி நிக்கிறா, சண்டிகா முன்னுக்கு வரா சண்டைக்கு. ஸோ சண்டிகா சண்டையோகோ, சண்டிகா சண்டனி ரெண்டு பேருக்கு நடுவுல கதா கட்க பான கட்க கதாதிபிகி இந்த ஆயுதங்களோட சண்டை போட்டுக்கிறா. சண்ட முக்தான் சரான் தேவி சிச்சேது நிசிதை சரைகி. சண்டன் முட்ட அம்புகள் எல்லாம் என்ன பண்ணா, நிசிதை சரைகி தன்னுடைய கூர்மையான அம்புகளாலே சிச்சேதை வெட்டினாள். சண்டனுடைய அம்புகளை வெட்டிடுறா, உடைச்சிடுறா. முமோச்ச புனர் உக்ரான்சா பானாம்ச பதகானி பன்னகானிக. பாம்புகளை போல பயங்கரமா பூரா சீறி பாஞ்சின்னு வரக்கூடிய அம்புகளை என்ன பண்றா, அம்பாள் அவன் மேல விடுறா. ககனம் சாதிதம் தத்திர சங்கிராமே விசிகைஸ்ததா. ரெண்டு பேரும் பரஸ்பரம் விட்டுக்கிற அம்புகளாலே ககனம் ஆகாயமே மூடப்பட்டு போச்சு. அவ்வளவு அம்புகள் சரி ஒண்ணு முன்னாடி பறக்கிறது. அந்த அம்புகள் பறக்கிற வேகத்தை பார்த்த உடனே ஆகாயத்தையே பார்க்க முடியாம இருக்கு. தலபைரிவ மேகாந்தே கர்ஷகானாம் பயப்பிரதேகி. இதுதான் அழகா வர்ணிக்க. அழகா என்ன இருக்கும், லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த அம்புகள் எப்படி இருக்குன்னா, மேகாந்தே மழைக்கால முடிவுல என்ன ஆகும்னா, செடிகள் அத்தனையும் நல்லா வளர்ந்துருக்கும். ஓரளவுக்கு இன்னும் கதிர் வச்சிருக்காது. கதிர் வைக்கிறதுக்காக என்ன பண்ணும், செடிகள் அத்தனையும் நல்லா உயரமாக வளர்ந்துருக்கும். இன்னும் கொஞ்சம் பனி வந்த உடனே என்ன பண்ணும், எல்லாம் கதிர் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மேகாந்தனே வருஷா காலத்தினுடைய முடிவுல, அதாவது இந்த ஆட்டம்னல் சீசன் வரப்போறது இருக்கு பாருங்க. அதாவது இந்த காலம் இந்த கார்காலத்துக்கு அடுத்தது அந்த காலத்துல அந்த ஆட்டம்னல் சீசன், அந்த சீசன்ல என்ன ஆகுது, மேகாந்தே அந்த மேக காலம், அந்த மேகம் முடியும் பொழுது பயிர்களை கடிச்சு சாப்பிட்றதுக்காக, அதாவது கதிர்கள் வைக்கவே முடியாதபடி தலபாகனா லோகஸ்ட்னு சொல்றவங்க வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளிகள் என்ன ஆகும்னா ஒரு படம் மாதிரி வந்துடும். எங்க இருந்து வரும், எப்படி வரும், ஏதா வரும்னு தெரியாது. திடீர்னு படம் மாதிரி அந்த வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணும், அவ்வளவு பயிர்லயே உட்காந்துரும். வெட்டுக்கிளி வந்ததுன்னே தெரியாதுன்னா, அதுவும் ரொம்ப பச்சை பசேல்னு ஒரே மாதிரி கம்பு மாதிரி இருக்கும். அது கதிர்கள் மேல உட்காந்துதுன்னா என்ன ஆயிடும், வெட்டுக்கிளுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த பயிர்களுடைய நுனி அத்தனையும் கடிச்சு போட்டு போயிடும். இந்த செடிகளுக்கெல்லாம் என்ன பேருன்னா ஓஷதி வனஸ்பதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஓஷதி அப்படின்னு சொன்னா ஒரு வாட்டி கிள்ளியாச்சுன்னா எது வளராதோ அதுக்கு பேரு ஓஷதின்னு பேரு. அதாவது ஹெர்ப்ஸ்னு சொல்றமே, ஒரு வாட்டி கிள்ளியாச்சுன்னா வளராது. வனஸ்பதி அப்படின்னா அது வருஷம் கண்டினியூஸா ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும். இப்ப நெல்லெல்லாம் நம்ம பறிச்சுட்டோம்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த செடியில இருந்து ரெண்டாவது வாட்டி நெல் வராது. ஸோ அந்த செடி அத்தனையும் பிடிங்கிட்டு அந்த வக்கைக்கு தான் யூஸ் பண்ணலாம். அடுத்த வாட்டி நம்ம விதையை நடணும், விதையை தூவி விதை வளர்ந்து அதுக்கப்புறம் புது நெல் வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அந்த செடிகள் அத்தனையும் புடுங்கி போட்டுட்டு புது விதையை போட்டு எது வளர்றதோ அதுக்கு பேர் ஓஷதினு பேரு. இப்ப இந்த சலபாகா, இந்த லோகஸ்ட் வந்ததுன்னா என்ன பண்ணும், அந்த செடி நுனியை அத்தனையும் கிள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த செடி வளராது. ஸோ அவ்வளவு தூரம் பாடுபட்டது அத்தனையும் வேஸ்டா போயிடும். விவசாயிகள்லாம் என்ன பண்ணும், அந்த பறவைகள் வரத பார்த்த உடனே அவளுக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ வருஷா காலத்தினுடைய முடிவுல எப்படி அந்த இதெல்லாம், அதாவது சரத்காலம் ஆரம்பிக்கும் பொழுது வருஷா கால முடிவுல அந்த லோகஸ்ட் தத்துக்கள் வெட்டுக்கிளி எல்லாம் அதனாலேயே பேர் வெட்டிடும். கதிர்களை வெட்டுறதுனாலேயே வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளிகள் எப்படி பயிர்களை நாசம் பண்ற வெட்டுக்கிளிகள் எப்படி கர்ஷகான முழவர்களுக்கு பயத்தை கொடுக்குமோ அதான் சொல்ற. அதாவது தலபைரிவ மேகாந்தே, மேகம் அதாவது வருஷா காலத்தினுடைய முடிவுல கர்ஷகானாம் பலப்பிரதைகி சலபைரிவ, அதாவது கர்ஷகானாம் முழவர்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய சலபங்களை போற இந்த என்ன ஆயிடுச்சு, ஆகாசம் முழுவதும். ஏன்னா அந்த வெட்டுக்கிளி வெட்டுக்கிளியும் ஆகாயமே தெரியாதபடி அது ஒரு பெரிய ஸ்பாம் ஆஃப் அந்த இது லோகஸ்ட் இல்லையா, ஒரு பெரிய அது ஒரு இது மாதிரி படம் மாதிரி அது நிக்க போறது இல்லையா. அதனால அந்த மாதிரி இந்த ஆயுதங்கள் பரவி இருக்கு. முண்டோபி சைனிகை சார்த்தம் பபாத்த தரசாரணே. அதனால என்ன பண்ணா, he also fell. he fell on her அப்படின்னா, சண்டன் மட்டும் சண்டை போட்டுனா முண்டனும் தன்னுடைய சைனிகளோட என்ன பண்ணா, he fell on her. உமோச்ச பானவிருஷ்டிங்கை குருத்த பரமதாருணகா. அவனும் அம்புகளை, அதாவது சண்டன் மட்டும் இல்ல முண்டனும் சேர்ந்து ஒரே நேரத்துல பானஜாலம் மகத்ருஷ்டுவா குருத்தா தத்திர அம்பிகா பிருஷம். இவ்வளவு பெரிய பானஜாலத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சமயத்தை அட்டாக் பண்றதை பத்தி அம்பிகைக்கு கோபம் வந்தது. கோபேன வதனம் துஷ்யா பபுவ கனசன்னிபம். கனம்னா கருத்த மேகங்கள் இருக்கு பாருங்க, கார்கால மேகம். அந்த கார்கால மேகத்தை போல அவ முகம் கோபத்தினால என்ன எடுத்து கருத்தது.
கதலி புஷ்ப நேத்திரஞ்ச, கதலி புஷ்பம்னாக்க வாழைப்பூ. வாழைப்பூவை போல அவ கண்ணு என்ன எடுத்து மிகுந்த சிவப்பாக, கண்ணு சிவந்தது, முகம் கருத்தது, கண்ணு சிவந்தது கோபத்துல. கதலி புஷ்ப நேத்திரஞ்ச புருகுட்டி குட்டிலம் ததா, அந்த இது என்ன எடுத்து கோபத்துல அவ புருவங்களை நெரித்தாள். நெரித்தாள்னா அந்த புருவம் என்ன எடுத்து, அந்த புருவத்தை நெரிக்கும் போது புருவம் கொஞ்சம் வளையறது இல்லையா, அதனால குட்டிலம், புருகுடி குட்டிலம். நிஷ்கிராந்தாச்ச ததா காளி, அந்த இடத்துல அவளுடைய கருத்த உருவத்திலிருந்து, கருத்த நெற்றியிலிருந்து, சிவந்த கண்களிலிருந்து, அந்த மாதிரி அந்த வளைந்த புருவங்கள், கோபத்துல முகம் இருக்கே, அந்த கோபத்துல சிவந்த அந்த கோபத்துல சிவந்த முகத்திலிருந்து காளி, ஒரு பயங்கரமான கருத்த உருவம் கொண்ட ஒரு தேவதை தோன்றினாள். காளி அதிலிருந்து என்ன பண்ணா, வெளிப்பட்டாள். அதான் சொல்ற, நிஷ்கிராந்தாச்ச ததா காளி லலாட்ட பலகா துருவம், அவளுடைய நெற்றியிலிருந்து அந்த காளி தோன்றினாள். வியாக்ர சர்மாம்பரா க்ரூரா கஜ சர்ம உத்தரியகா, அவ என்ன பண்றா, வியாக்ர சர்ம புலித்தோலை அரை கசிதுன்ற மாதிரி புலித்தோலை ஆடையா அணிஞ்சுட்டு இருக்கா. கஜ சர்ம உத்தரியகா, யானைத்தோலை மேலாடையாக, முண்டமாலாதரா, அதாவது முண்டங்கள், அந்த தலையெல்லாம் இருக்க, தலையில்லாத உடம்பு, அந்த உடல்கள் அத்தனையும் தன்னுடைய மாலையா போட்டு இருக்கா. கோரா சுஷ்க வாத்தி சமோதரா, அதாவது இவ்வளவு இருந்தா கூட பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கக்கூடியதான இதுவா இல்ல. அதன் பேர் என்ன, அவளுடைய உருவம் இருக்கே சுஷ்க வாப்பி, வாப்பின்னா கிணறு, அந்த கருத்த, அது சாரி காஞ்சி போன கிணறு, சுஷ்கன்னா காஞ்சி போன தண்ணி இல்லாத கிணறு. சமோதரா, அதாவது வயிறு ஒட்டி போயிருக்கு. அந்த மாதிரி என்ன இருக்கு, வயிறு ரொம்ப கும்பா இதுவா இருந்துன்னு வச்சுக்கோ, அது நம்மளுக்கு ஒரு இது தோணாது, பயம் இருக்காது. அது ஒட்டின வயருடன் அப்படின்னா. கட்க பாச தரா ஜீவ, கட்க பாச தரா, கட்க பாச, கட்கங்கிறது அந்த ஸ்மிட்டார், பாச லூஸ், தரா அதீவ பீஷணா பயதாயினி, பயங்கரமா இருக்காள், எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியவள். கட்வாங்கு தாரிணி ரௌத்ரா, காலராத்திரி திவாபரா, காலராத்திரினா பிரளய காலத்துக்கு முன்னாடி இருக்கிற ராத்திரி, அவளது பிரளயத்துக்கு முதல்ல இருக்கிற ராத்திரி, அந்த ராத்திரியை போல பயங்கரமா இருக்கிறவள். விஸ்தீர்ண வதனா ஜிஹ்வான் சாலையந்தி முகுர்முகு, ஏன்னா இந்த சண்டமுண்டன் ரத்த பீஜன்லாம் இருக்கானே, இவன் அத்தனை பேரையும் சாப்பிட்டாகணும் இல்லையோ, அதனால தன்னுடைய நாக்கை எப்பவுமே சொல்லிட்டே இருக்கா. ஜிஹ்வான் சாலையந்தி விஸ்தார ஜகனா வேகா ஜகான அசுர சைனிகான், அப்படிப்பட்ட என்ன பண்ணா, ஜகான எல்லா அசுர சைனிகர்கள் அத்தனை பேரையும் என்னோட எங்கேயும் போக முடியாதபடி புடிச்சு அவ்வளவு பேரையும் கொல்ல ஆரம்பிச்சா. கரே கிருத்வா மகாவீரான் தரசாசா விதான்விதா, கோபத்தோட என்ன பண்ணா, ஆயுதங்களே எதிர்பார்க்கல, தன்னுடைய கையாலேயே அவ்வளவு பேரையும் அடிச்சு என்ன பண்ணா, துவம்சம் பண்ணிட்டா. முகே சிக்ஷேப தைத்தியான் விபேஷ தசனைஸ்தனைஹி, அப்புறம் என்ன பண்ணா, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வாயில போட்டுன்னு கடகடன்னு என்ன பண்ணா, கடிச்சு சாப்பிட்டா. அப்படியே அசுரர்களை கொத்து கொத்தா எடுத்து வாயில போட்டுன்னு முடிச்சுட்டா. முகே சிக்ஷேப, முகேனா வாயில, கஜான் கண்டான் விதான் ஹஸ்தே கிரஹித்வா நிததவ் முகே, கஜான் கண்டான் விதான், கழுத்துல மடிகட்டின்னு இருக்கிற யானைகளையும் எடுத்து அதையும் கிரஹித்வா நிததவ் முகே, அதையும் வாயில போட்டுட்டா அவ்வளோத்தையும். தாரோகான் பட்சயித்வாஜோ சாட்டஹாசம் சகாரச, வெறும் யானையை மட்டும் போடல, யானை மேல உட்கார்ந்து இருக்கிற வீரர்களுடன் அவ்வளவு பேரையும் முழுங்கிட்டா. வீரர்கள்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் யானை மேல உட்காந்து சண்டை போட மாட்டான், யானையில உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தன், அவனுக்கு ஆயுதம் எடுத்து கொடுக்குற ஒருத்தன், அவனுக்கு ஹெல்ப் பண்ற ஒருத்தன்னு அது மேல 4-5 பேர் உட்காந்து சண்டை போட போறாங்க. அவ்வளவு பேரும் ஒரே செகண்ட்ல ஒருத்தராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. ததைவ துரகான் உஷ்டான் ததா சாரதி திசக, துரகங்கள் அந்த குதிரைகள், உஷ்டான் ஒட்டகங்கள், அது மேல இருக்கிற சாரதிகள் அவ்வளவு பேருடையும். நிக்ஷிப்பிய வக்திரே தசனைகி சர்வையன் அதி பைரவம், அவ்வளவு பேரையும் வாயில போட்டு தசனைகி பல்லுனால ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றா, கடிக்கிறா. அது ஒவ்வொருத்தரையும் அது மென்னு சாப்பிடணும் இல்லையா, அவ்வளவு பேரையும் மெல்றா. இந்த மெல்ற சத்தங்கள், இவ மெல்ற மெத்தடு, இவ போடுற வேகம் அத்தனையும் என்ன பண்றது, வெளியே இருக்கிறவனுக்கு பாக்குறவனுக்குள்ள என்ன இருக்கும், என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம ஒரு பயந்தும் நிப்பான் இல்லையா. அதாவது கிக்கர்த்தகீதா முடகன்னு மேல ஃபர்தரா இப்படி இவ என்ன பண்றா, சட்டு சட்டு அப்படியே இந்த கபந்தன் ராமாயணத்துல வர்ணிப்பா பாருங்க, 2 கையும் ரொம்ப நீட்டின்னு இருப்பான், அதுக்குள்ள வரத அத்தனையும் போட்டுக்க போறான்னு, அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாதுங்கிற லெவல் இருக்கு இல்லையா. ததைவ துரகானுஷ்டான் ததைவ சாரதி திசக நிக்ஷிப்பிய வக்திரே தசனைஹி சர்வயந்தி அதி பைரவம் அந்யமானம் பலம் பிரேக்ஷ சண்டமுண்டவ் மகாசுரவ் சாதயாமாசு துர்தேவி பானசாரை அனந்தரைஹி. இந்த இவ்வளவு வேகத்துல அசுரர்களை சாப்பிடுறத பார்த்த உடனே சண்டமுண்டவ் 2 பேரும் என்ன பண்றாங்க,
பயங்கரமான வேகத்துல அசுரர் மழை கூட்டம் அம்பு மழையா பொழிஞ்சு அவளை என்ன பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க. சண்டமுண்ட சண்டமுண்ட சண்ட சண்டகரச்சாயம் சக்கரம் சக்கரதராயுதம் சிக்ஷேப தரசா தேவியும் நனாதச முகுர்முகு. சண்டகரகான பயங்கரமான வேகமான கையை உடைய சண்டன். அவன் என்ன பண்றான், சக்கரம் முதலிய ஆயுதங்களை அம்பாள் மேல ஈரான். சண்டகரச்சாயம் சக்கரம் சக்கரகதாயுதம் சிக்ஷேப தரசா தேவியும் நனாதச முகுர்முகு. நதந்தம் வீக்ஷிய தம்காளி. அவன் மேல ஆயுதங்களை எரிஞ்சுட்டு என்ன பண்றான், நனாத அவன் சத்தம் போடுறான். ஆஹாஹான்னு பயங்கரமா என்ன பண்றான், நான் இந்த சக்கரத்தை எரிஞ்சிருக்கேன், இந்த சக்கரத்தை உன்னால என்ன பண்ண முடியும் பார், கண்ட்ரோல் பண்ண முடியுமா, உன்னை கண்ட்ரோல் கொள்றதுக்கு இதை அனுப்பிச்சிட்டேன் பாருன்னு. நதந்தம் வீக்ஷிய தம்காளி ரதாங்கஞ்ச ரவி பிரபம். ரதாங்கம் பயங்கரமான சக்கரம், சூரியனை போல பளபளபளன்னு வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சக்கரத்தை பார்த்துட்டு பானே நைக்கேன்னு சிச்சேத சுப்பிரபம் தத் சுதர்சனம். சக்கரம், சுதர்சனம்ங்கிற வார்த்தைக்கே சக்கரம்னு அர்த்தம். ஒரே பானத்தினால என்ன பண்ணா, அதை உடச்சி எரிஞ்சுட்டா, அது கிட்டே வர முடியாதபடி. தம் ஜகான சரை தீக்ஷ்ணைஹி சண்டம் சண்டி சினால் தீக்ஷிதைஹி. கூர்மையான அம்புகளாலே அவனை கொண்டுட்டா, அதான் அவனை அடிச்சா. மூர்ச்சிதோசோ பபவதௌரியாம் தேவி பானார்ஜிதோ பிருஷம். அவ அம்புகளால அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பதிதம் பிராதரம் வீக்ஷிய முண்டோ துக்கார்ஜிதஸ்ததா. தன்னுடைய பிரதர் மூத்தவன் அவன் கீழே விழுந்ததை பார்த்தோன்னே முண்டனுக்கு பயங்கர கோபம். சகார சரவிருஷ்டிஞ்ச காளிகோபரி கோபதா. அவன் மேல கோபத்தோட சரவிருஷ்டி அம்பு மழையை பெய்யறான். சண்டிகா முண்ட நிர்முக்தாம் சரவிருஷ்டின் சுதாருணாம் யூஷிகாஸ்திரைர் பலான் முக்தைஹி சகார திலசஹா க்ஷணாத். முண்ட நிர்முக்தாம் சரவிருஷ்டின் கடுமையான பயங்கரமான வேகத்தோட வரக்கூடிய முண்டனால விட்ட அம்பு மழை. ஈஷிகாஸ்திரைஹி, ஈஷிகாஸ்திரம்னாக்க அது ஒரு விதமான அஸ்திரம், சாதாரண இந்த சரத்தினால பண்ற அஸ்திரம். ஈஷிகாஸ்திரைஹி பலான் முக்தைஹி சகார திலசா. சாதாரண அம்புகளை விட்டு என்ன பண்ணா, திலசகான்னாக்க பொடி பொடியா சூர்ணமா எள்ளு மாதிரி, எல்லாத்தையும் எள்ளு மாதிரி பொடி பொடியா தள்ளிவிட்டா அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு வேகத்துல அவனுடைய அம்புகளை என்ன பண்ணா, தள்ளிவிட்டா. அர்த்தச்சந்திரேன பாலேன தாடையாமாசு தம்புனகா. இன்னொரு அர்த்தச்சந்திர பானத்தினால அவன் அடிச்சா. பதிதோசோ மகாவீரியோ மோதின்யாம் மதவர்ஜிதா. அவனும் அந்த அம்பினுடைய அடி வேகம் தாங்காம பூமியில விழுந்துட்டான். ஹாஹாக்காரோ மகாநாசி தானவானாம் பலே ததா. ஸோ தானவானாம் பலே, பலேன்னா ஆர்மி, அந்த ஆர்மியில தலைவர் 2 பேரும் விழுந்துட்டானேன்னு பயங்கரமா ஐயோ ஐயோன்னு சத்தம் கேட்கறது. ஜகர்ஷு அபரா சர்வே ககனஸ்தா கதவியதாக. கஷ்டம், அப்பா சண்டை முண்டர்கள் இருந்து அசுரோலும் விழுந்தான்னு ஆகாசத்திலிருந்து தேவர்கள்லாம் சந்தோஷத்தோடு குதிக்கிறாங்க. விகாய மூர்ச்சாம் சண்டஸ்து சங்கிருஷ்ய மகதீங்கதாம். அப்ப இந்த நேரத்துல அவருடைய மயக்கத்தை தெளிவிக்கிறதுக்கு ஆள் இல்ல, தானாகவே மயக்கம் தெளிஞ்சு ஒரு பெரிய கதையை எடுத்துட்டு தரசா தாடையாமாச காளிகாம் தட்சிணாபிஜே. காளியோட வலது தோல்ல ஒரு பெரிய கதையால அடிக்கிறான். வஞ்சயித்வா கதாகாதம். வஞ்சயித்வானா டக்கிங் அப்படின்னு அர்த்தம். அத சட்டுன்னு ஒரு குனிஞ்சு இல்ல நகர்ந்து அந்த கதை அடி தன் மேல, அதாவது அவன் தோல்ல கதையினால அடிக்கிறதுக்கு அவன் வேகமாக he hit her shoulders with the கதா அப்படின்னும் போது டக்கிங் இட் அப்படின்னு அர்த்தம். வஞ்சயித்வா அதை ஏமாற்றி, அதாவது அடி மேல படாமல் தப்பித்து கொண்டு கம் பபந்த மகாசுரம். அவன் என்ன பண்ணிட்டா, தங்கிட்ட கையில் வச்சிருந்தா இல்லையா, அதால அவனை கட்டிவிட்டா. தரசா பான பாசேன மந்திர முக்தேன காளிகா. மந்திரத்தினால ஒரு பானத்தை விட்டு அந்த அதாவது அனுமாரை இந்திரஜித் கட்டுறான் பாருங்க, அந்த மாதிரி என்ன பண்றா, மந்திரத்துடன் கூடின ஒரு பானத்தினாலே அவனை she bound him. உத்திதஸ்து ததாமுண்டோ பத்தம் திருஷ்டுவா அனுஜம் பலாத். இவன் மந்திரத்தினால கட்டப்பட்டிருக்கான். அந்த மாதிரி கட்டப்பட்டு இருக்கிற சண்டனை பார்த்து முண்டன் எழுந்திருந்து என்ன பண்ணா, ஆஜகாம சுசன்னதா சக்தியும் கிருத்துவா கரே திருஷம். தன் கையில சக்தி அப்படிங்கிற ஒரு ஆயுதம், வேலாயுதம் மாதிரி, அதை எடுத்துட்டு வேகமா ஓடி வரான். ஆகச்சந்தம் ததா காளி தானவம் வீழ்ச்சி சத்வரம் பபந்த தரசாதம் து திதியம் பிராதரம் பிருஷம். அவனையும் அதே அம்புனால மந்திர முக்தேன அந்த மந்திரத்தை சொல்லி அதே அம்புனால அவனையும் என்ன பண்றா, பபந்த கட்டிவிடுறா. ஸோ போத் ஆஃப் தெம் வேர் பவுண்ட் அண்ட் ஃபெக்டர்ட். அவங்களால கையத்தால அசைக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப என்ன பண்ணா, 2 பேரையும் கட்டின உடனே என்ன பண்ணா, ஒண்ணுத்துக்கு லாய்க்கலாக பேசாம இருக்காங்க, ஒன்னும் பண்ண முடியாது. இவாளா ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. கிரகித்வா தௌ மகாவீரியோ, மிகுந்த வீரியர்கள் மகாவீரியோ 2 பேரும் கையில தூக்கிண்டா. சண்டமுண்டௌ சசாவிவ, ஒரு முயல் குட்டிய வேடன் எப்படி தூக்கின்னு வருவானோ அந்த மாதிரி தூக்கிண்டு குருவதி விபுலம் ஹாசம்
ஆஜகாம அம்பிகாம்பிரத்தை. ஸோ விபுலம் ஹாசம் குருவதி, பயங்கரமா ஹான்னு திருச்சின்னு என்ன பண்றா அம்பிகாம்பிரதி. ஆகத்து தாம் தாம் அசோவாச்ச கிரகாலயமோ பசு பிரியே. அம்பிகிட்ட சொல்ற, ஏ அம்பிகையே, நீ இப்ப யாகத்தை இந்த சண்டைங்கிற யாகத்தை பண்ற இல்லையா, அந்த சண்டைங்கிற யாகத்துக்கு உனக்கு பசு வேணும், அதாவது அதுக்கு ஒரு மிருகம் வேணும் இல்லையா பலி கொடுக்கறதுக்கு, அந்த பலியாக இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் தீஸ் டூ அனிமல்ஸ் as sacrificial offering for your sacrifice of war அப்படின்னா வார் சாக்ரிஃபைஸ். ரண யஜ்ஞார்த்தம் ஆனீதோ, போர்ங்கிற சண்டைங்கிற யாகத்திற்காக கொண்டு வரப்பட்ட அனிமல்ஸ். தானவோ ரண துர்ஜயோ, போர்ல ஜெயிக்க முடியாதவர்னு கர்வம் வச்சுட்டு இருந்தாங்க. தாவானீத்தோ ததாவீட்சிய சண்டிகாத்தோ இருக்காவிக, அவ ரெண்டு பேரும் எப்படி இருக்கா, ஏதோ ஒரு ஓநாயை கட்டி இழுத்துன்னு வந்த மாதிரி அந்த ரெண்டு பேரும் அசைய முடியாதபடி அப்படியே கட்டுப்பட்டு கிடக்காங்க. அம்பிகா காளிகாம்பிராக மாதுரி சம்யுகம் மச்சஹா. அம்பிகா காளிகையை பார்த்து சொல்ற மாதிரின்னா இனிமையான வாக்கு. வதம் மா குரு, டோன்ட் ஸ்லேன் தம் அப்படின்னு அர்த்தம். அதாவது யாகத்துல எப்படி பலி கொடுக்கணுமோ அந்த மாதிரி, அதாவது ஜஸ்ட் இம்மலேட் தம். வதம் மா குரு மா முன்ச, பட் டோன்ட் லீவ் தம் ஃப்ரீ. சதுராசி ரணப்பிரிய, யூ ஆர் சதுரா, கெட்டிக்காரி. நான் சொன்னது என்னன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேவானாம் காரிய சம்சித்தி கர்த்தவியா தரசா தொய, தேவ காரியமும் நடக்கணும், பட் இவாளையும் என்ன பண்ணு, பிசிக்கலா எதுவும் பண்ணாது, அதாவது புறத்தியா இருக்கு அந்த பயத்தை கொடுக்கணும். வியாச உவாச்ச இதி தஸ்யா வச்சஸ்ருத்வா காளிகா பிராக தாம் புனஹ. காளிகா அவளை பார்த்து சொல்றா, யுத்த யஜ்ஞே விக்யாதே கட்க யூபே பிரதிஷ்டிதே. இது மிகுந்த மிக 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 உயரிய மிகுந்து பறந்து நடக்கக்கூடிய யுத்தங்கிற யாகம். அந்த யாகத்துல கட்கம் அப்படிங்கிற யூபஸ்தம்பமானது நிறுவப்பட்டிருக்கிறது. பிரதிஷ்டிதே கட்க யூபே. ஆலம்பஞ்ச கரிஷ்யாமி. ஸோ அந்த யூபஸ்தம்பத்துல தானே அந்த அனிமல்ஸ் நம்ம கட்டுறோம். ஸோ அதுல ஆலம்பம்னாக்கா அந்த யூபஸ்தம்பத்துல அனிமலை சேர்க்கறது. ஆலம்பஞ்ச கரிஷ்யாமி யதா ஹிம்சான ஜாயத்தே, that they will not be aware of it. யுத்யுத்வா சாததா தேவி கத்யேன சரசி தயோஹோ சகர்த்த தரசா. வித்தின் ஸ்பீச் செகண்ட் கத்யத்தினால என்ன பண்ணா, ரெண்டு பேருடைய தலையும் வெட்டிவிட்டா. பப்பவுச்சு ருதிரம் முதா, அவளுடைய ரத்தத்தின் கீழே விழுந்தா, அவள் நிறைய வரம் வாங்கிட்டு இருக்கா இல்லையா, ரத்தம் கீழே விழுந்தா இன்னும் ரசனம் வரணும்ட்டு சகர்த்த, அது ருதிரம் அதையும் சாப்பிட்டா. ஏவம் தைத்தியோ ஹத திருஷ்டுவா முதித்தோ வாச்ச அம்பிகா. இந்த ரெண்டு அசுரர்களும் இது இறந்ததை பார்த்து அம்பிகா முதிதா சந்தோஷத்துடன், ரெண்டு பேருடைய காரியம் முடிஞ்சிருச்சுன்னு, கிருதம் காரியம் சுராணாம் தே, தேவர்களுடைய காரியமானது உன்னாலே செய்யப்பட்டது. ததாம் யத்ய வரம் சுபம், உனக்கு ஒரு வரன் தரேன். சண்டமுண்டோ ஹதவ் யஸ்மா தஸ்மாத் ஏ காலி நாம காலிகை. சண்டமுண்டர்கள் எதனால உன்னால சம்ஹாரம் பண்ணப்பட்டார்களோ அதனால சாமுண்டேதி சுனித்யாத்தம் பவிஷ்யதி ஜராதலே, உன் பேரு சாமுண்டா. சண்டமுண்டர்களை வதம் பண்ணினதுனால இந்த லோகத்துல உன் பேரு சாமுண்டா என்று சொல்லப்படும், நீ இனிமேல் சாமுண்டா என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு அவளுக்கு வரன் கொடுக்கிறா. அப்புறம் ரத்த பீஜ சம்ஹாரம் அது என்னங்கிறது அடுத்த இதுல பார்க்கலாம்.